இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் குடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இயர் குடுத்துருவாங்க. அந்த இயர் வந்து சென்சுரி இயரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அததான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கான கான்செப்ட் இப்ப என்ன அப்படின்னா, இதுக்கான கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு ஒரு இயர் குடுக்குறாங்க. லைக் 2004 அப்படின்னு குடுக்குறாங்க. இது வந்து சென்சுரி இயரா? இல்ல. எதனால? இது வந்து 100ஆல டிவைட் ஆகணும். ஆகுனா ரிமைண்டர் 0 அப்படின்னு வரணும். அப்படி ஆனா இதுவே சென்சுரி இயர். ஃபார் எக்ஸாம்பிள் 2000, அப்புறம் 2100, 1900 இது எல்லாமே வந்து இது சென்சுரி இயர்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கான கண்டிஷன் என்ன? ஒரு இயர் குடுத்துருவாங்க. அது டிவைடட் பை 100 இருக்குன்னு பார்த்துட்டு அது ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 இருக்கான்னு பார்க்கணும். அவ்வளவுதானே? இப்ப நம்ம செக் பண்ணிடுவோமா? இதுக்கு ஒரு பைத்தான் கோட் எழுதுறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் டெஃப் இயர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இதுல வந்து இயரை வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு இப்ப என்ன பண்றேன்? இயர் மாடலோ டிவிஷன் 100 ஈக்குவல் டு 0வா இருந்தால் print it is a century year அப்படின்னு print பண்ணிடுறேன். ஓகேவா? ஒருவேளை அப்படி இல்ல அப்படின்னா else இதுல print it is not century year அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? இவ்வளவுதான் கண்டிஷன். இப்ப அதுக்கு இன்புட் வாங்கணுமா? அப்ப இயர் ஈக்குவல் டு int of input of enter the year அப்படின்னு போட்டுட்டேன். இப்ப இந்த இயரை நான் பிரிண்ட் பண்ண போறேன். அப்போ இயர் ஆஃப் இயர். ஓகேவா? ரன் பண்ணி பார்ப்போமா? இயர் கொடுக்குறேன் 2004. சாரி, ஓகே. வேரியபிள் பேரும் நம்ம இந்த பேரும் சேமா கொடுத்தனால அதனால எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, நான் இந்த இடத்துல செக் இயர்னு கொடுத்துட்டேன். செக் இயர். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துலயும் செக் இயர்னு கொடுத்தேன். இப்போ பாருங்க, ரெண்டாவது 2000 கொடுக்குறேன். இட் இஸ் சென்சுரி இயர். வேற இப்ப 2003 கொடுத்தா இட் இஸ் நாட் அ சென்சுரி இயர். இட் இஸ் அ சென்சுரி இயர் இப்படின்றதெல்லாம் வந்துடும். ஸோ இன்னைக்கான கான்செப்ட் இவ்வளவுதான். நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு இது கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அதோட ஃபேக்டோரியல், அதாவது ரிகர்ஷன் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம்.